அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நாம் இதற்கு முந்தைய பதிவுகளில் கந்த என்ற சொல்லுக்கும் சஷ்டி என்ற சொல்லுக்குமான பொருள் விளக்கத்தை பார்த்துள்ள நிலையில் இன்றைய பதிவில் கவசம் என்ற சொல்லுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். கவசம் என்பது மன்னர்களும் படை வீரர்களும் தங்களது உடலை எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பயன்படுத்திய ஒரு போர் உடையாகும். முருகனின் சஷ்டி கவச பாடலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் இந்நூலுக்கு கவசம் என பெயரிட காரணம், சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் பாடல் நம் மனதிற்கும் உடலுக்கும் கவசமாயிருந்து நம்மை காக்கக்கூடியது. சஷ்டி கவச பாடலை நாம் முருகனை நெஞ்சில் நிறுத்தி சொல்லும் பொழுது கந்தனும் அவருடைய கைவேலும் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய முற்பிறவி மற்றும் இப்பிறவி வினைகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து அந்த வினைகளின் பலனாய் நமக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நம்மை காத்து இன்பங்களை இரட்டிப்பாக்கி இப்பிறவி பிணியை போக்கி பிறவா நிலையை அடையச் செய்யும். பாலதேவராயர் சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் துன்புற்றார். எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வயிற்று வலி குணமாகவில்லை. மனித வாழ்க்கையை வெறுத்த தேவராயர் சுவாமிகள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கே வந்தடைந்த நேரம் செந்தூரில் மகா கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. திருச்செந்தூர் கோவில் திருவிழா கோலத்தில் திளைத்திருந்தது. அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து மகிழ்ந்த பாலதேவராயர் சுவாமிகள் சற்று மனம் மாறினார். கந்த சஷ்டி விழா நிறைவடைந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார். விரதத்தின் முதல் நாள் அன்று செந்தூர் கடலில் நீராடி தனது நெற்றியில் நீர் பூசி முருகனை வழிபட்டு பின்னர் விரதத்தை முடித்து திருக்கோயில் மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவருக்கு முருகப்பெருமான் திருக்காட்சி அளித்தார். உடனே பகலவனை கண்ட பனி போல தேவராயர் சுவாமிகளை இதுவரை ஆட்டி படைத்த உடல் வலியும் மனவலியும் பறந்தோடியது. கந்த பெருமான் பாலதேவராயருக்கு காட்சியளித்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். தேவராயர் சுவாமிகள் சற்று முன் தீராத வயிற்று வலியால் தான் அனுபவித்த மன வேதனையையும் உடல் வேதனையையும் எண்ணி பார்த்தார். தான் கந்த பெருமானை கண்டு களிப்புற்ற தருணத்தை எண்ணி தான் அடைந்த இன்பத்தை இவ்வையகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே சஷ்டியை நோக்க சரவண பவனார் என தொடங்கும் 238 வரிகளை கொண்ட திருச்செந்தூர் தலத்திற்குரிய கவச பாடலை முதலாய் எழுதி முடித்தார். மேலும் இப்பாடலை படிக்கும் ஒவ்வொருவரும் கந்தனை கண்ணார கண்டு உளமாற உணர்ந்து தங்களது வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காகவே பல மந்திர வார்த்தைகளை இக்கவசத்தில் எழுதியுள்ளார். வீரனின் உடலை போர் உடைகள் கவசமாய் இருந்து காப்பதைப் போல் நம் மனதையும் உடலையும் இக்கவச வரிகள் காவலாய் நின்று காக்கும். கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயர் சுவாமிகள் அரங்கேற்றிய தலம் ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சஷ்டி கவசத்தில் வரும் சிரகிரி வேலவன் எனும் சொல் சென்னிமலை இறைவனை குறிக்கும். சிரம் என்றால் தலை, கிரி என்பது மலை. எனவே சிரகிரி என்பது தலைமலை அல்லது தலையான மலை என்று கந்தன் குடிக்கொண்டுள்ள சென்னிமலையை குறிக்கிறது. சஷ்டி கவசத்திற்கு தங்களது மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரும் இல்லை. அனுதினமும் இந்த கவசத்தை ஓதி முருகனை நினைந்து வணங்கி வர தீவினைகள் அகலும், தீராத கடனும் தீரும், திடுக்கிட்டு பயப்படுகிறவர்களின் மனம் தெளிவடையும், எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். மழலை செல்வம் வேண்டி சஷ்டி கவசம் படிப்பவர்களின் மடியில் மகனாய் வந்து தவழ்வார் நம் முருகப்பெருமான். இன்னும் சஷ்டி திதியில் இப்பாடல் பாடப்படும் போது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். சஷ்டி திதியில் சொல்லப்படும் கவசம் என்பதாலும் இப்பாடல் சஷ்டி கவசம் எனப்பட்டது. நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.